கோவிலுக்கு போகிறோம், நல்ல சக்கரை பொங்கல் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் திருவல்லிக்கேணிக்கு போனேன்னா ஒரே முந்திரி உப்பு திராட்சை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நெய் அப்படியே முழங்க வழியாக வழியும், அவ்வளோ நல்ல சக்கரை பொங்கல் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் வயத்த வலியாக இருந்தது. மடப்பள்ளி சுவாமிகிட்ட எனக்கு வயத்த வலி போக்குறதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்குறீரான்னு. அதெல்லாம் தெரியாது. பார்சாதி பெருமாள் தான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, வேணும்னா அவரை போய் கேட்டுக்கோ. நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு, மருந்தாவும் அவர் தான் இருக்கார், மருத்துவம்னா அவர் தான் இருக்கார். எங்கிட்ட வந்து சக்கரை பொங்கல் வேணா தரேன், மருந்தெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு விட்டார். சரி இவர் இப்படித்தான் சொல்கிறார் போட்டிருக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் இடத்துல போகணும்னு போனேன். அவர் நிறையா மருந்து கொடுத்தார். கூடவே சக்கரை பொங்கல் கொடுமேன்னு கேட்டேன், அதை அவர் தரமாட்டேன்னு விட்டார். மருத்துவர்கிட்ட போனால் சக்கரை பொங்கல் கிடைக்காது, மடப்பள்ளிக்காரர்கிட்ட போனால் மருந்து கிடைக்காது. ஆனால் இதில் ரெண்டுமே இருக்கு பாருங்க. ஹரே ராம்னு சொல்லச்சு, ஹரிங்கிறதுனாலே மருத்துவராக இருந்து கட்டத்தை போக்குறார், ராமுங்கிறதுனாலே சக்கரை பொங்கலாக இருந்து ஆனந்தத்தை கொடுக்குறார். இருவரும் ஒருத்தராக இருக்காரோ இல்லையா? இது ரெண்டு தனித்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா ஹரே ராம் தனித்தனியாக விட்டுடுங்க. ஹரியை தனியாக கூப்பிட்டு ராமனை தனியாக கூப்பிட்டா சொல்லலாம், அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொன்று தான் கிடைக்கும்னு அர்த்தம். ஹரின்னு சொல்லச்சு ஆபத்து விலகிறோன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம், ராமான்னு சொல்லச்சு சம்பத்தெல்லாம் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிறோம். இது முதல் நிலையா வச்சுக்கோ.